இதுதான் இந்தியாவின் புதிய பாராளுமன்றம். இதை தண்ணீரின் அற்புத உலகமாகவும் நீங்க பார்க்கலாம். இங்கேதான் உள்ளது உலகத்தின் பிரம்மாண்டமான அருவி. நீங்க இதில் குளிக்கலாம், தேவைப்பட்டால் பக்கெட்டில் தண்ணீரையும் எடுத்துச் செல்லலாம். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. வணக்கம். மகாபாரதம் என்றாலே அர்ஜுனன். அர்ஜுனனுடைய மகனின் பெயர் அபிமன்யு. போர்க்களத்தில் அபிமன்யுவை தோற்கடிப்பதற்காக அவரை சுற்றி வளைத்த கதைதான் இது. அதைத்தான் சக்கரவியூ என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி மகாபாரதத்தில் அபிமன்யுவை கொள்ளுவதற்காக ஒரு மிகப்பெரிய சதியை அவர்கள் தீட்டினார்களோ, 6 நபர்கள் கொண்ட மாவீரர்கள் இன்னொரு மகாவீரரை கொள்ளுவதற்காக முன் வந்தார்களோ, அதுவும் ஏமாற்றியவரை கொன்றார்களோ, அதே போன்று என்னை சிக்க வைப்பதற்காக என் மீது ஏவப்பட்ட ஒரு சில நபர்கள், அதாவது இந்த சக்கரவியூவை பிளான் செய்த நபர்கள் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பிரதமர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, RSS சீஃப் மோகன் பாகவத், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் துவால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 கார்ப்பரேட் குடும்பங்கள் கௌதம் அடானி மற்றும் முகேஷ் அம்பானி. இந்த வார்த்தை மட்டும் ராகுல் காந்தி பேசவில்லை. அவர் என்ன பேசினார் அதற்கான ஒரு சுருக்கமான ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதற்கு பின்பு ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன பேசினார் அதுவும் நீங்க பார்க்க வேண்டும். பாருங்க. कि चक्रव्यूह का एक दूसरा नाम होता है पद्मव्यूह, मतलब लोटस फॉर्मेशन. तो जो चक्रव्यूह होता है स्पीकर सर, वो लोटस के शेप में होता है, कमल के फूल के शेप में होता है. 21वीं सदी में सर एक नया चक्रव्यूह तैयार हुआ है. स्पीकर सर वो भी लोटस की शेप में है सर, और उसका चिन्ह प्रधानमंत्री जी अपनी छाती पर लगा के चलते हैं. ராகுல் காந்தி சக்கரவை பற்றி பேசியதற்கு பின்பு, இந்த 6 நபர்களுடைய பெயரை எழுப்பியதற்கு பின்பு, ஓம் பிர்லா ஸ்பீக்கர் 4 பேருடைய பெயரை மட்டும் நீக்கி விடுங்கள். அடானியுடைய பெயர் வரக்கூடாது, அம்பானியின் பெயர் வரக்கூடாது, RSS சீஃப் மோகன் பாகவதோடைய பெயர் வரக்கூடாது, அஜித் துவாலின் பெயரும் வரக்கூடாது. மோடி, அமித்ஷாவுடைய பெயர் இருக்கலாம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக, இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த நாட்டின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக பதவியேற்ற நாளிலிருந்தே ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டு இளைஞர்களை பற்றி, அக்னி வீரர்களை பற்றி, வேலைவாய்ப்பை பற்றி, விலைவாசியை பற்றி, இந்த நாட்டின் இளைஞர்கள் பேப்பர் லீக், நீட் போன்ற விஷயங்களை வைத்து எப்பெல்லாம் பேசுகிறாரோ ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டு அரசாங்கம் பதில் கொடுக்க திணறுகிறது. அடானியின் பெயரை எழுப்பினாலே போதும் அவர் மீது இடி, சிபிஐ, ஐடி போன்ற ரெய்டுகள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி தன்னோட ட்விட்டர் பக்கம் வழியாக எழுப்பியிருக்கிறார். அதாவது, நான் பேசிய இந்த சக்கரவியூ என்கிற இந்த வார்த்தை அவர்களுக்கு பிடிக்கவில்லை, கூடிய சீக்கிரம் என் மீது இடி ரெய்ட் பாயப்போகிறது. இப்படித்தானே இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா சத்யேந்தர் ஜெயின் சிறையில் இருக்கிறார், கேஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார், மணிஷ் சிசோடியா சிறையில் இருக்கிறார், ஹேமந்த் சோரேனை நீங்க சிறையில் அடைத்தீர்கள். ராகுல் காந்தி ஏற்கனவே தன்னுடைய MP பதவியை இழந்த நபர் தானே. அப்போ இந்த பயம் இருக்குமா இருக்காதா? நேற்றிலிருந்து நீங்க பார்க்கும்போது புதிய பார்லிமெண்ட்ல இருந்து பல்வேறு அற்புதமான காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அற்புதத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நாங்கள் காட்டினோம். மீண்டும் ஒரு முறை அதே அற்புத காட்சிகளை பார்த்து விடுங்கள். இதற்கு பின்பு இதே பார்லிமெண்ட்லிருந்து வெளிவந்த இன்னொரு செய்தியும் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள். இதுதான் இந்தியாவின் புதிய பாராளுமன்றம். இதை தண்ணீரின் அற்புத உலகமாகவும் நீங்க பார்க்கலாம். இங்கேதான் உள்ளது உலகத்தின் பிரம்மாண்டமான அருவி. நீங்க இதில் குளிக்கலாம், தேவைப்பட்டால் பக்கெட்டில் தண்ணீரையும் எடுத்துச் செல்லலாம். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. தண்ணீரின் அழகை பார்த்த பெண், ரசித்த பெண் கொஞ்சம் நகர்ந்து பாருங்கள். கொஞ்சம் தொலைவில் தண்ணீர் நிறைந்த ஸ்விம்மிங் பூல் உங்களை வரவேற்கும். சை சப்பா சை போன்ற பாடல்களில் நீங்க நடனமும் ஆடலாம். ரயில் அமைச்சர் அல்ல பிரதமர் போன்று ரீல்ஸ்களையும் எடுக்கலாம். இந்த வாட்டர் வேர்ல்டை கட்டுவதற்காக ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் செலவழித்தது எவ்வளோ? 1200 கோடி. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து எடுத்து வந்தார்? கிடையாது.
இந்த பணத்தை உங்களிடமிருந்து வசூல் செய்தார்கள். வசூலித்த பணத்தை வைத்து உங்களுக்காக இந்த அற்புத உலகத்தை கட்டமைத்திருக்கிறார் இந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். எதற்காக? இதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீர்கள் என்று, பெருமைப்படுவீர்கள் என்று. 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பார்லிமெண்டின் நிலை உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் எந்த ரயில் பயணத்தை நம்பி வந்தார்களோ, எந்த ரயிலில் போனால் நாங்க நிம்மதியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் தன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்து விடுவோம் என்று நம்பினார்களோ, அதில் பயணிக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு பயந்து போயுள்ளார்கள். கடந்த 2 மாதத்தில் 21 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு ரயில் ஆக்சிடென்ட்கள். இதை பற்றி பேசினாலே போதும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல ரயில்வே மினிஸ்டராக இருக்கட்டும் எந்த விதமான பதிலும் கொடுக்க மாட்டார்கள். 1 மணி நேரம் பார்லிமெண்டில் நடந்த ரயில் ஆக்சிடென்ட்ஸ்களை பற்றி அஸ்வினி வைஷ்ணவ் பேசும்போது தன்னுடைய அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டவில்லை. எந்த கவச் என்கிற திட்டத்தை, அந்த ஸ்கீமை, அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை நாங்கள் பொருத்துவோம் என்று கூறினாரோ அதை பற்றியும் பேசவில்லை. ஆனால் அவர் பேசியது என்னவென்று நீங்க கேளுங்கள். कांग्रेस ने एक सोची समझी तरीके से, रणनीतिक तरीके से छोटे विषय को अपने सोशल मीडिया की ट्रोल आर्मी के जरिए से इस तरह से उठाना चालू किया। अयोध्या जी के स्टेशन में पुराने स्टेशन की पुरानी दीवार थी, वो जब थोड़ी सी उसमें डैमेज हुआ तो समाजवादी पार्टी और कांग्रेस के हैंडल्स ने उसको तुरंत उठाना चालू किया। इस तरह के झूठ से कैसे देश चलेगा मानवर देखिए. அதாவது என்னை ட்ரோல் செய்து வருகிறார்கள், என்னை கிண்டலடித்து வருகிறார்கள், இது ஒரு சாதாரண விஷயம் தானே. ரயில் ஆக்சிடென்ட் ஒரு சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. ரயில் ஆக்சிடென்ட்டில் உயிரிழக்கக்கூடிய நபர்கள் அது ஒரு சாதாரணமான விஷயம் என்று அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் கூறிவிட்டார். இதற்கு முன்பு எந்த ரயில்வே மினிஸ்டரும் இது போன்ற வார்த்தைகளை பேசவில்லை. இதற்கு முன்பு எந்த ரயில்வே மினிஸ்டரும் இது போன்ற ஆக்சிடென்ட் நடந்ததற்கு பின்பும் அந்த பதவியில் அமரவில்லை. உடனடியாக அவர்கள் ராஜினாமா கொடுப்பார்கள். ஆனால் இன்னைக்கு இவர் பேசக்கூடிய இது போன்ற வார்த்தைகள் இன்னைக்கு கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அலட்சியமாக இந்த நாட்டு மக்களுடைய உயிருடன் இந்த நாட்டு அரசாங்கம் விளையாண்டு கொண்டிருக்கிறது. கடந்த 2 மாதத்தை விட்டு விடுங்கள், 2014ஆம் ஆண்டிலிருந்து இங்கு பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எத்தனை ரயில் ஆக்சிடென்ட்ஸ்கள் இந்த நாட்டில் நடந்துள்ளது. மோடி அரசாங்கத்தின் ரயில்வே ஃபெயிலியர்ஸ்களை பற்றி ஒரு முறை பார்த்து விடுங்கள். 26 மே 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்ற நாள்ல இருந்தே கோரக்தாம் எக்ஸ்பிரஸ் 25 நபர்கள் மரணம், 50 நபர்களுக்கு மேல காயமடைந்தார்கள். 20 மார்ச் 2015 ஜனதா எக்ஸ்பிரஸ் 58 நபர்கள் மரணம், 150 நபர்களுக்கு மேல காயமடைந்தார்கள். 20 நவம்பர் 2016 இந்தோர் டு பட்னா போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் 150 நபர்கள் மரணம், 150க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். 21 ஜனவரி 2017 ஹீராகண்ட் எக்ஸ்பிரஸ் 41 நபர்கள் மரணம், 68 நபர்கள் காயமடைந்தார்கள். 18 ஆகஸ்ட் 2017 புரி டு ஹரித்வார் போகக்கூடிய உத்கல் எக்ஸ்பிரஸ் 23 நபர்கள் மரணம், 60க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். 26 ஆகஸ்ட் 2017 கேஃபியத் எக்ஸ்பிரஸ் 70 நபர்கள் காயமடைந்தார்கள். அக்டோபர் 10 2018ஆம் ஆண்டு நியூ ஃபரக்கா எக்ஸ்பிரஸ் 7 நபர்கள் மரணம், 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். 3 பிப்ரவரி 2019 சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் 7 நபர்கள் மரணம், 37 நபர்கள் காயமடைந்தார்கள். 13 ஜனவரி 2022 பீகானேர் குவாஹாட்டி எக்ஸ்பிரஸ் 9 நபர்கள் மரணம், 36க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். ஜூன் 2 2023 பாலாசோர் ரயில் ஆக்சிடென்ட் கடந்த எத்தனையோ ஆண்டுகளில் நடந்த ஒரு மிக பெரிய விபத்து. 296 நபர்கள் மரணம், 900க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். அக்டோபர் 11 2023 நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் 4 நபர்கள் மரணம், 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயம். ஜூன் 17 2024 கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் 15 நபர்கள் மரணம், 60க்கும் மேற்பட்ட நபர்கள் காயம். 18 ஜூலை 2024 டிபுகர் எக்ஸ்பிரஸ் 4 நபர்கள் மரணம், எத்தனையோ காயம்.
இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ரயில்வேஸில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இந்த 3 லட்சம் வேலை வாய்ப்பு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி 3வது முறை அரசாங்கத்தை அமைத்ததற்கு பின்பு கூட இன்னைக்கு வரை தான் கொண்டு வந்த அதே கவச் என்கிற செக்யூரிட்டி சிஸ்டத்தை கூட பொருத்த முடியவில்லை. இந்த கவச் டெக்னாலஜி இவர்கள் கொண்டு வரவும் இல்லை, இதை பேர் மாற்றம் தான் செய்தார்கள். இந்த கவச் என்கிற டெக்னாலஜி காங்கிரஸ் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. பேர் மற்றும் மாற்றி விளம்பர பிரச்சாரத்தில் மட்டும் இதை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு அஸ்வினி வைஷ் என்னை ட்ரோல் செய்கிறார்கள் என்று கூச்சல் போடுவது சரியா? இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவ் இது ஒரு சாதாரணமான விஷயம், ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தானே என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை சரியா? பார்லிமெண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த செய்திகள் தொடர்ந்து இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.